ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா போக்குவரத்து துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசு பேருந்துகளை இயக்க ஒப்பந்த அடிப்படையில் 400 ஓட்டுநர்களை நியமிக்க போக்குவரத்து துறை திட்டமிட்டிருக்குது அப்படின்ட்டு சிவசங்கர் அமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு. இது பார்த்திங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா அதாவது அரசாங்க வேலைக்கு போக முடியாதவங்களா கான்ட்ராக்ட் மூலமாக தான் 1 இயருக்கு தான் போக முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ இது தற்காலிகமாக தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஓட்டுநர்கள் வர முடியறதில்ல, பேருந்து பழுது, இந்த மாதிரி நிறைய காரணங்களால் பார்த்திங்கன்னா இந்த பேருந்து சேவையை கொடுக்க முடியல அப்படின்ற ஒரே காரணத்துக்கோசரம் தான் தள்ளி போட்டிருக்காங்க. அதாவது தற்காலிக ஓட்டுநர்களை நியமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஏன் இப்படின்னு பார்த்திங்கன்னா கும்பகோணம் கோட்டத்தில் அரசு பேருந்துகளை இயக்க தனியார் ஓட்டுநர்கள் தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் கோட்டத்தில் இருந்து திருச்சி, கரூர், காரைக்குடி, கும்பகோணம், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அரசு பேருந்துகள் தினந்தோறும் இயக்கப்பட்டு வருகின்றன. தினசரி பேருந்து சேவைகளின் எண்ணிக்கை 3184 என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கப்படுகிறது. ஓட்டுநர்கள் பற்றாக்குறை, வாகனங்கள் பழுது, ஓட்டுநர்கள் பணிக்கு வேலைக்கு வரதில்லை உள்ளிட்ட காரணங்களால் தினந்தோறும் பார்த்திங்கன்னா 250 பேருந்துகளை இயக்க முடியவில்லை. 250 பேருந்துகளை இயக்க முடியாத காரணத்தால் பார்த்திங்கன்னா நிறைய பேருந்து சேவையை முழுமையாக கொடுக்க முடியல அப்படின்ட்டு இதனால் தனியார் டிரைவர்களை வர வச்சு பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 400 பேரை நியமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு கும்பகோணம் கோட்டை நிர்வாக இயக்குனர் எஸ் ராஜமோகன் தெரிவிச்சிருக்காரு. இந்த செய்தியை நமக்கு சொல்லியிருக்காரு. இந்நிலையில் பார்த்திங்கன்னா அரசு பேருந்துகளை இயக்கும் பணியை அவுட் சோர்சிங் செய்ய முன்னெடுப்பு மேற்கொள்ளப்படுகிறது. அரசு பேருந்துகளை ஓட்டும் பணியை ஒப்பந்த ஓட்டுநர்களிடம் ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தினந்தோறும் இவ்வாறு 100 ஓட்டுநர்கள் இப்பணியில் ஈடுபடுத்த இருக்கின்றனர். இதற்காக ஒப்பந்த ஓட்டுநர்கள் தேர்வு கூட செய்யப்பட்டுனே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓட்டுநர்களுக்கு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 18 மாத அனுபவம் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தகுதி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒப்பந்த ஓட்டுநரின் வயது 24 முதல் 40க்குள்ளே இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிக்கையை பார்த்திங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் சேர்ந்த நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா எதிர்த்திருக்காங்க. இது வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசாங்கம் மூலமாக அரசாங்க வேலைவாய்ப்புகள் தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது பர்மனெண்ட்டாக ஜாப் கொடுங்க, இந்த மாதிரி தனியார் பஸ்ஸை ஓட்டுறவங்க தனியார் ப்ரைவேட்லேருந்து டிரைவர் வர வச்சு ஓட்டணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி எங்களுக்கு அரசாங்கம் மூலமாக வேலைவாய்ப்புகளை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இதில் மாற்றங்களை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிற தொழிற்சங்கங்களில் பார்த்திங்கன்னா போராட்டங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. நண்பர்களே, அமைச்சர் சிவசங்கர் என்ன சொல்லுவார்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.